வணக்கம். நான் மாரிமுத்து. குடும்ப நபர்களுக்கிடையே பாகப்பிரிவினை செய்யும்போது நீங்க எப்படிலாம் ஏமாற வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு செலவாகும் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் டிஎன் ரெஜினேட். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்தெந்த பரிமாற்றத்துக்கு எவ்வளவு கட்டணம் கொடுத்துருக்காங்க. குடும்ப நபர்களுக்கிடையே செய்யக்கூடிய பாகப்பிரிவினைக்கு சில ஆவணத்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனை ஆவணமா கன்சிடர் பண்ணி உங்களை அதிகமான பத்திரம் வாங்க வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட விற்பனை கிரயத்துக்கான ப்ராசஸ் என்னவோ அதை சொல்லி அதிகமான அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பாகப்பிரிவினைக்கு கம்மியான பர்சன்ட்ல பத்திரமும் பதிவு கட்டணமும் இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விற்பனை கிரயமா உங்களுக்கு பத்திர பதிவு பண்ணாங்க அப்படின்னா முத்திரை தீர்வை சந்தை மதிப்பிற்கு 7% பத்திரம் வாங்குவார். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பதிவு கட்டணம் சந்தை மதிப்பிற்கு 2% வாங்குவார். குடும்ப நபர்களுக்கிடையே பாகப்பிரிவினை செய்யும் போது கண்டிப்பா எந்தவித பண பரிமாற்றமும் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பூர்வீக சொத்தை அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதை விற்பனை ஆவணமா பதிவு செய்யறது தப்பு. பண பரிமாற்றமே நடக்காத இடத்துல விற்பனை ஆவணமா அதை பதிவு செஞ்சீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷனே செல்லாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, குடும்ப நபர்களுக்கிடையே பாகப்பிரிவினை செய்யும் போது எவ்வளவு பத்திர கட்டணம் எவ்வளவு பதிவு கட்டணம் அப்படின்னு பார்த்துருவோம். வாரிசுரிமைப்படி கூட்டுரிமையாளர்கள் ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1% அல்லது அதிகபட்சம் 40,000 ரூபாய் பத்திரம் வாங்கினா போதுமானது. அடுத்து பத்திரப்பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சம் 10,000 ரூபாய். உங்க லேண்டோட சந்தை மதிப்பு 1 லட்சம் அப்படின்னா நீங்க பத்திரம் வாங்கக்கூடிய அமௌண்ட் 1000 ரூபாய், பத்திரப்பதிவு கட்டணமும் 1000 ரூபாய். ஆக மொத்தம் செலவு 2000 ரூபாய். இதுவே 1 லட்சம் சந்தை மதிப்பிற்கு பாகப்பிரிவினைக்கு பதிலா உங்க டாக்குமெண்ட் ரைட்டர் விற்பனை கிரயமா மாத்திட்டாரு அப்படின்னா 9,000 செலவாகும். ஆவண எழுத்தரால மட்டும்தான் டாக்குமெண்ட் ரைட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. 3 பேர் டாக்குமெண்ட் ரைட் பண்ணலாம். ஒருத்தவங்க எழுதி கொடுப்பவரோ அல்லது எழுதி வாங்குபவரோ இவர் டாக்குமெண்ட் ரைட் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் சொத்தை விற்கிறாங்க வாங்குறாங்க. ஸோ இந்த பரிமாற்றத்தை எழுதுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. 2வது வழக்கறிஞர்கள், 3வது ஆவண எழுத்தர்கள். இப்படி இந்த 3 பேரும் ஆவணத்தை எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமே எழுதுறதுக்கு, நம்மளுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வார்த்தைகள்லாம் தெரியாதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டிஎன் ரெஜினேட் இந்த வெப்சைட்ல ஜஸ்ட் நீங்க கேட்கக்கூடிய தகவல் தான் டைப் பண்ணுவீங்க. அது கோர்வையா கடைசியா பிரிண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல அதுவே வந்துடும். எழுதி கொடுப்பவர் யாரு, எழுதி வாங்குபவர் யாரு, சொத்து விவரங்கள் என்ன, இப்படி எல்லா டீடைல்ஸுமே அதில் கேட்கும். நீங்க டைப் பண்ணா போதும். கடைசியா பிரிண்டர்ல பத்திரம் வச்சு பிரிண்ட் எடுக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், இப்போ நீங்க பிரிண்ட் எடுக்கக்கூடியதை வெள்ளை பேப்பர்லயே கூட எடுத்துன்னு போகலாம். முத்திரை தீர்வுக்கான கட்டணத்தை ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டு வெறும் வெள்ளை பேப்பர்ல கூட பிரிண்ட் எடுத்துட்டு போய் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பத்திரத்துல எழுதி பிரிண்ட் எடுத்தாதான் செல்லும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அந்த டிரான்சாக்ஷனுக்கான முத்திரை தீர்வு கட்டணம் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி அதற்கான ரிசிப்ட் வச்சிருந்தாலே போதுமானது. நீங்க பாகப்பிரிவினை பண்ண போறீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்களே ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்ல டவுட்டா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் கிட்ட போயிட்டு பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, அவர் விற்பனை கிரயமா போடுறாரா இல்ல பாகப்பிரிவினைக்கான ப்ராசஸ் பண்றாரா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 அந்த மாதிரி வாங்குவாரு. ஒவ்வொரு டாக்குமெண்ட் ரைட்டரும் மாறி மாறி வாங்குவாங்க. ஆவண எழுத்தர் அதிகபட்சமாவே அவர் எந்த விதமான டாக்குமெண்ட் எழுதினாலும் 500 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு வாங்குறாங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் இவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லி இந்த டிஎன் ரெஜினேட் வெப்சைட்லயே இருக்கு. அதை கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்டா சொல்றேன், குடும்ப நபர்களுக்கிடையே பாகப்பிரிவினை செய்யும் போது பாகப்பிரிவினைக்கான பத்திர செலவும் பதிவு கட்டணம் எவ்வளவோ அதை தான் நீங்க கொடுக்கணும். ஒருவேளை பாகப்பிரிவினை அப்படின்றதுக்கு பதிலா விற்பனை கிரயமா உங்க டாக்குமெண்ட் ரைட்டர் கன்வெர்ட் பண்றாரு அப்படின்னா ஒத்துக்காதீங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.